ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாதரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. புனிதர்கள் கொர்னேலியுஸ் திருத்தந்தை, சிப்ரியன் ஆயர் மறைசாட்சியருடைய நினைவினை தாயாம் திரு அவை என்று நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றது. நாமும் இணைந்து ஜெபிப்போம். இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாக உன்னதமான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அயராவிழிப்புள்ள ஆயர்களாகவும் வீரமிகு மறைசாட்சியராகவும் புனிதர்களான கொர்னேலியுஸ், சிப்ரியன் ஆகியோரை மக்களுக்கு அளித்துள்ளீரே. இவ்வாறு அவர்களுடைய பரிந்துரையால் நாங்கள் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நிற்கவும், திரு அவையின் ஒற்றுமைக்காக ஈடுபாட்டுடன் உழைக்கவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாயுள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 12 இறைவார்த்தை 31 மற்றும் அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 1-13 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் மேலான அருட்கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெற செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஒழிந்து போம், அறிவும் அழிந்து போம். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். Alleluia, 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 Alleluia,
ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 7. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை. அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார். அவர் உண்கிறார், குடிக்கிறார். நீங்களோ, இம்மனிதன் பெரும் தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து. எங்களுக்கு பாரம்பரியம் வேண்டாம், திருச்சபையின் வரலாறு வேண்டாம், புனிதர்கள் வேண்டாம், மறைசாட்சிகள் வேண்டாம், வேதம் மட்டும் போதும் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களே, கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். நம் விசுவாசத்திற்காக ரத்தம் சிந்திய நம் மூதாதையரின் வரலாற்றை கொஞ்சம் கூர்ந்து கேளுங்கள். இதெல்லாம் விவிலியத்தில் இல்லையே, நம் வேதத்தில் இல்லையே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் இவர்களின் விசுவாசத்தில்தான், இவர்களின் இரத்தத்தில்தான் கிறிஸ்தவம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை எவராலும் மறுக்க முடியாது. நம் முன்னோர்களின் தியாகத்தை, விசுவாசத்தை மறந்து அல்லது அதை பற்றி கவலைப்படாமல், அவற்றை பற்றி தெரிந்து கொள்ளாமல், வீண் விளம்பரத்திற்காக சில இறைவார்த்தைகளை மட்டுமே வைத்துக் கொண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை காயப்படுத்துவதும் மனநோகம் செய்வதும், அந்த மந்தைகளை சிதறடிக்கும் செயல்பாடுகளில் ஈடுபடுவதும் சரியானதா? நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த செயல் நீதியானதா? தவறில்லையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைய நாளினுடைய அன்பு புனிதர்களான புனித கொர்னேலியு, சிப்ரியன் என்கின்ற இவர்களுடைய வாழ்க்கையும் நமக்கு மிக பெரும் ஆழமான பாடத்தை, அதுவும் விசுவாச பாடத்தை கற்றுத் தருகிறது. கிபி 249 முதல் 251 காலகட்டங்களில் திரு அவையானது மிகப்பெரிய கடுமையான இடரினை சந்தித்தது. ரோமை பேரரசரான டேசியஸ் என்கிற அரசன் கிறிஸ்தவர்களை அதிகமாக கொடுமைப்படுத்துகிறான். மிக மிக கொடுமைக்கு உள்ளாக்கி சித்திரவதை செய்து அவர்களை கொலை செய்கிறான். என்ன காரணம் என்று பார்க்கும்போது, ரோமை தெய்வங்களை அவர்கள் வணங்கி பலி செலுத்த வேண்டுமா? யாரெல்லாம் அவருடைய கட்டளைக்கு இணங்கவில்லையோ,
பலி செலுத்தவில்லையோ, அந்த ரோமை கடவுளை வழிபடவில்லையோ, அவர்களை எல்லாம் சிறைப்படுத்தி கொடுமைப்படுத்தி கடுமையாக தண்டனை கொடுத்து அவர்களை கொலை செய்கிறான். அன்பிற்குரியவர்களே, பல கிறிஸ்தவர்கள் இதற்கு உடன்பட மறுத்து அவர்கள் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்கிறார்கள். இன்னும் சில கிறிஸ்தவர்கள் உயிருக்கு பயந்து போய் அடிமையாகி அதோ அந்த ரோமை கடவுளை வணங்குகிறார்கள், பலி செலுத்துகிறார்கள். இப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் திருத்தந்தை அவர்களும் கொல்லப்படுகிறார். திருத்தந்தை பெபியேல் என்பவரும் சிறையில் அடைக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த இக்கட்டான காலகட்டத்தில் திரு அவையானது அல்லலுற்று கொண்டிருக்கிறது. பல நிலைகளில் துன்பத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறது. திருத்தந்தையே ஏறக்குறைய 14 மாதங்கள் இல்லாமல் போகிறது. அப்பேற்பட்ட இக்கட்டான அந்த சூழ்நிலையில் இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன திரு அவையில். ஒன்று, நுவாசியன் மற்றும் அவரோடு இணைந்திருக்கிற அவருடைய குழுவினர் எல்லாரும் இணைந்து கொண்டு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இப்படி ரோமையினுடைய கடவுளை வணங்கிவிட்டு மீண்டும் கிறிஸ்தவத்திற்குள் வருகின்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்கிற பிரச்சனை வருகிற போது இவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அவர்கள் அவ்வாறு திரும்பி வருகிற போது மீண்டும் அவர்கள் திருமுழுக்கு பெற்ற பிறகுதான் கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்கிற கருத்து ஒரு புறம் இருக்கிறது. இன்னொரு கருத்தும் இருக்கிறது. அதாவது, இப்படி மனம் மாறி வருகிற கிறிஸ்தவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அவர்கள் தங்களுடைய மன வருத்தத்தை தெரிவித்தாலே போதும் என்று சொல்லிக் கொள்ளுகிற மற்றொரு குழு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, திருமுழுக்கு பெற்றாக வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நுவாசியன் மற்றும் அவருடைய குழுவினர். திருமுழுக்கு பெற வேண்டியதில்லை, மனம் வருத்தம் தெரிவித்தாலே போதும் என்று சொல்லுகிறவர்கள் தான் கொர்னேலியுஸ் மற்றும் சிப்ரியன், இன்றைய நாளினுடைய புனிதர்கள், மறைசாட்சியர்கள். இப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் 14 மாதங்கள் திருத்தந்தையே இல்லாத காலகட்டத்தில் மோசே என்பவர் மீண்டுமாக திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிற வேளையிலும், அன்பிற்குரியவர்களே, அந்த அரசன் இந்த மோசே என்பவரையும் கொன்று விடுகிறான். மிக மிக இக்கட்டான சூழ்நிலை வருகிறது. அந்த வேளையில்தான் கொர்னேலியுஸ் என்பவர் திருத்தந்தையாக நியமிக்கப்படுகிறார். இதை பார்த்தவுடன் அன்பிற்குரியவர்களே, நுவாசியன் என்பவருக்கு மிகுந்த கோபம் வந்து விடுகிறது. தான் திருத்தந்தையாக வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் கொர்னேலியுஸ் திருத்தந்தையாக வந்துவிட்டாரே என்கிற வருத்தமும், அதே நிலையில் திருமுழுக்கு கொடுக்காமலேயே மனவருத்தப்பட்டால் மட்டும் போதும் என்று அவர்களை கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொண்டதினால் மிகுந்த காயப்பட்ட இவர் மற்றொரு பக்கமாக நானும் திருத்தந்தை தான் என்று சொல்லிக் கொள்கிறார். ஒரே நேரத்தில் 2 திருத்தந்தையர்கள் மிக பெரும் இடர்பாட்டினை சந்தித்துக் கொண்டிருக்கிறது திரு அவை. அன்பிற்குரியவர்களே, அந்த வேளையிலும் கூட சிப்ரியன் என்பவருடைய சரியான புரிதலின்படி, வழிநடத்துதலின்படி திருத்தந்தை அவர்கள் ஒரு முடிவை எடுக்கிறார். இந்த தப்பறை கொள்கை உடைய நுவாசியன் மற்றும் அவருடைய குழுவினரை சபையை விட்டு நீக்கிவிட்டு சரியான போதனைகளை கொடுத்து தெளிவான விளக்கங்களை கொடுத்து மனம் மாறி மனவருத்தத்தோடு திரு அவைக்கு வந்தவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட காலகட்டத்தில் தான் அரசனுக்கு மிகுந்த கோபம் வந்து இந்த திருத்தந்தையை நாடு கடத்துகிறான். நாடு கடத்தி சிறையில் அடைக்கிறான். ஓராண்டு காலம் சிறையிலே வதைத்து அவரை அந்த இடத்திலே கொலை செய்கிறான். மறைசாட்சியாக மரிக்கிறார் திருத்தந்தை கொர்னேலியுஸ் அவர்கள். அவ்வாறு கூட காலங்கள் கடந்து போக வலேரியன் என்பவர் மீண்டும் அரசனாக வந்தபோது கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும், ரோமை கடவுளை வணங்க வேண்டும் என்று சிப்ரியன் அவர்களை கட்டாயப்படுத்துகிற வேளையில் கிறிஸ்துவை முழுமனதாக அவர் ஏற்றுக்கொண்டு இந்த ரோமை சிலைகளுக்கு பலி செலுத்த மறுத்து அவர்களின் மீது அந்த விசுவாசத்தை செலுத்தாத நிலையில் அன்பிற்குரியவர்களே, சிப்ரியனையும் நாடு கடத்துகிறார்கள், சிறையில் அடைக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். வேத சாட்சியாக இவர்கள் மரிக்கிறார்கள். கிறிஸ்தவ விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்காக, கிறிஸ்தவ நம்பிக்கையை மீண்டும் வெளிப்படுத்துவதற்காக, கிறிஸ்துவின் மீது கொண்ட முழுமையான நம்பிக்கையில் அன்பின் பேரில் அன்பிற்குரியவர்களே தங்களுடைய இன்னுயிரையும் கொடுக்க முன்வந்த கொர்னேலியுஸை போன்று
சிப்ரியனை போன்று அன்பிற்குரியவர்களே இப்பேற்பட்ட இந்த மறை சாட்சியர்களினால் தான் திரு அவையானது வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது, கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. விசுவாசமானது இவர்களுடைய இரத்தத்தினால் தான் மீண்டும் மீண்டுமாக இதோ நம்மிடத்திலே அது கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் இவையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். மறைசாட்சியர்கள் வேண்டாம், புனிதர்கள் வேண்டாம், பாரம்பரியம் வேண்டாம், கத்தோலிக்க திரு அவை வேண்டாம் என்று பிரிந்து போயிருக்கிற சகோதர சகோதரிகள், அன்பிற்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை தெளிவாகவே எடுத்து கூறுகிறது. இந்த தலைமுறையின் மக்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? அன்பிற்குரியவர்களை அனைத்தையும் குறை சொல்லிக் கொண்டு இன்றைக்கு பல நிலைகளில் குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற போலி போதனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. திருமுழுக்கு யோவானையே பேய் பிடித்தவர்கள் என்றவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே பெரும் தீனிக்காரன், குடிகாரன், பாவிகளுக்கு நண்பன் என்று ஒதுக்கி வைத்தவர்கள் இருந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கு நாமும் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, பிற சபை சகோதர சகோதரிகள் தன்னை பெற்றெடுத்த தாய் திரு அவையான கத்தோலிக்க திரு அவைக்கு எதிராக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தன் உடன் பிறப்புகளை போன்ற பிற சகோதர சகோதரிகளுக்கு, கத்தோலிக்க கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இறைவார்த்தை தெளிவாகவே குறிப்பிடுகிறது. எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்று சொல்லுகிற வேளையில், அன்பிற்குரியவர்களே, ஞானத்தை, கடவுளின் வல்லமையை உணர்ந்து கொண்டவர்களை எவராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதுதான் ஆணித்தரமான விசுவாசமாய், நம்பிக்கையாய் நமக்கு இருக்கிறது. முதல் வாசகத்தை பாருங்கள். அன்பு இல்லை என்றால் எல்லாமே வீண்தான். நீ மானிட மொழிகளில் பேசினாலும், வானதூதர்களின் மொழிகளில் பேசினாலும், இறைவாக்குரைக்கும் ஆற்றல் உனக்கு இருப்பினும், மறைபொருளை விளக்குகின்ற திறன் உனக்கு இருப்பினும், அன்பில்லையே நான் ஒன்றும் இல்லை, ஒலிக்கும் வெண்கலம் போலும் ஓசையிடும் தாளம் போலும் தான் ஆவேன் என்று குறிப்பிடுகிற வேளையில், அன்பு இழிவானதை செய்யாது, அன்பு தன்னலம் நாடாது என்று குறிப்பிடுகிற வேளையில், அன்பிற்குரியவர்களே, இறைவார்த்தையும் வேதமும் கடலை போன்றது. கடலை போன்றது. எல்லோரும் இணைந்து இறை வார்த்தையை அறிவிப்போம், நற்செய்தி வார்த்தைகளை எடுத்துக் கூறுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை ஒரு கருவியாய் இருந்து கொண்டு இந்த உலகம் முழுவதும் பரப்புவோம். தயவு செய்து சுய விளம்பரத்திற்காக விமர்சனத்தில் ஈடுபடாதீர்கள். இது ஒருபோதும் நம்முடைய வளர்ச்சிக்கு ஈடு இணையாகாது. இது ஒருபோதும் நம்முடைய விசுவாசத்தை வளர்த்தெடுக்காது. இதில் நாம் முழு கருத்துணர்வோடு இன்றைய நாளினுடைய புனிதர்களான புனித கொர்னேலியுஸ் மற்றும் சிப்ரியனுடைய தியாக வாழ்வை நினைவு கூறுவோம். அவர்கள் விசுவாசிகளாய் சிந்திய இரத்தத்தை நினைவு கூறுவோம். இதனால் தான் நம்முடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்படுகிறது என்பதை முழுமையாய் உணர்ந்து கொண்டவர்களாய் திரு அவையை அன்பு செய்வோம். திரு விவிலியத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகளை நாம் பிற மக்களுக்கு அறிவித்து இயேசுவின் மதிப்பீடுகளை நாம் பரப்புகின்ற சிறந்த சாட்சியர்களாய் வாழ்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன், என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறைசாட்சியரான உம் புனிதர்களுடைய பாடுகளின் நினைவாக உம் மக்களின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவை கொர்நேலியுஸ், சிப்ரியன் எனும் புனிதர்களுக்கு மறை துன்பத்தின் துன்புறுத்தலின் போது மன வலிமையை அளித்தது போல எங்களுக்கும் எதிர்ப்புகளின் நடுவில் நிலையான மனதிடனை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியரான புனித கொர்நேலியு மற்றும் புனித சிப்ரியன் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மறைசாட்சியர்களான புனித கொர்நேலியுஸ் மற்றும் புனித சிப்ரியன் இவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் சந்தித்த இடரினை போன்றே என் அன்பிற்குரியவர்களே, திருவழிபாடுகள் நிறைவேற்றப்பட முடியாமல் ஆலயங்கள் முடங்கியிருக்கின்ற இந்த சூழலிலும் கூட பல தப்பறை கொள்கைகள் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களை குழப்பிக் கொண்டு வருகிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களை மனமாறி போகச் செய்கிறது. உருக்கத்தோடு இந்த வேளையில் சிறப்பாக ஜெபிப்போம். வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்பதை உணர்ந்து கொண்டு, இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி பலியில் சிந்திய இரத்தத்தை நினைவு கூர்ந்து உன்னதமான அவருடைய அன்பினை பரிசாய் பெற்றுக்கொள்ள அர்ப்பணம் செய்வோம். ஆசீரை நிறைவாய் பெற்று மகிழ தூய ஆவியாருடைய அருள் வரங்களை வேண்டி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கொண்டு வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் சார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டும் அது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூறுகின்ற மறைசாட்சியர்களான புனித கொர்நேலியு மற்றும் புனித சிப்ரியன், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என்னாயம் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளைது. என்னாயம் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளைது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு எனக்கு இரத்தமே, எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவிருந்தில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறைசாட்சியரான கொர்நேலியு, சிப்ரியன் எனும் புனிதர்களின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் உம்மாவியாரின் வலிமையால் உறுதி பெற்று நற்செய்தியின் உண்மைக்கு சான்று பகர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசத்தின் சாட்சிகளாக வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நீங்களின் சாட்சிகள் வாழ்வினை காட்டுங்கள். நீங்களின் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். நீங்களின் சாட்சிகள் வாழ்வினை காட்டுங்கள். நீங்களின் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேசுரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆமென்.